அமெரிக்காவுக்கு அதிபராக போகும் எலான் மஸ்க். அது மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப்க்கு எதிராக புதிய கட்சியும் தொடங்க போறாரு. அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாதுங்க. அமெரிக்காவுக்கும் அது பொருந்தும் போல. அடுக்கடுக்கான கேள்விகள் நெறைய வருது இல்லைங்களா? அந்த கேள்விக்கெல்லாம் விடை இந்த வீடியோல இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவரை பற்றின செய்திகள் பார்த்தீங்கன்னா நமக்கு டே டு டே நமக்கு புதுசான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அவர் வந்து ஒரு உலகம் ஃபுல்லாகவே ஒரு பிரபலமான தலைவர்கள் அவரும் ஒருத்தர். டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றதுலேருந்து இந்நாள் வரைக்குமே பல அதிர்ச்சியான சட்டங்கள், பல அதிர்ச்சியான மசோதாக்கள் அமெரிக்காவில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு விரிசல், எலான் மஸ்க் அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. ட்ரால்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அவங்க 2 பேத்துக்குள்ள? அது மிக முக்கியமா பார்க்கப்படுது, முக்கியமா உலக அரசியல்ல. டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க் 2 பேருமே இந்த அதிபர் தேர்தல் 2024 அதிபர் தேர்தல சேர்ந்து சந்திச்சாங்க. அப்படி இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக எலான் மஸ்க் அவர்கள் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டாரு. ட்ரம்ப் தான் அமெரிக்காவ காப்பாத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சாரத்தை இறங்கி பண்ணாரு. ஸோ அதுக்கு பலனா கண்டிப்பா 2024ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபரானாங்க. 2025ல பதவி ஏற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எலான் மஸ்க் அவர்களுக்கு ஒரு சிறப்பு அரசு அதிகாரியாக ஒரு பதவி ஒண்ணு குடுத்தாங்க. அந்த பதவி பார்த்தீங்கன்னா, 130 நாட்களுக்கு அவரு தலைமையில ஒரு ஒரு அரசு இயங்கும். அதாவது சிறப்பு அரசாங்கத்தோடைய ஆணையமாக அது இயங்கும். அந்த ஆணையம் எதுக்கு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய பணிய குறைக்கிறதுக்காகவும், அந்த நிதி சுமைய குறைக்கிறதுக்காகவும் இவங்க வந்து அந்த பணிய செய்வாங்க. ஆண்டுக்கு 130 நாள் இவங்க வந்து இப்ப 5 ஆண்டுகள் இந்த அமெரிக்காவுல ஆட்சியில இருக்க போறாங்க அப்படின்னா, ஆண்டுக்கு 130 நாள் இவர் வந்து எலான் மஸ்க் வந்து அந்த பதவியில வகிப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதவியில இருந்து விலகுனாரு. அதுக்கு காரணம் வந்து அந்த பதவி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விலகுனாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மசோதாவ தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபினான்ஸ் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த நிதிநிலை அறிக்கையில எலான் மஸ்க் அவர்களுக்கு ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்காரு. அதன் மூலியமாக அந்த மசோதாவால எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால நான் இந்த பதவியில எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்ததுக்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகுனாரு. இது அப்படியே இந்த பிரச்சனை முடியல. திரும்பவும் ட்ரம்ப் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, ஒரு லைவ் ஷோல ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, எலான் மஸ்க்கும் எனக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கு. அவரு இந்த மசோதாவ எதிர்ப்பாருன்னு நெனச்சு கூட பார்க்கல. வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா இந்த மசோதாவ பத்தி எண்ட் டு எண்ட், அதாவது டாப் டூ பாட்டம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த மசோதாவே நாங்க வந்து தயாரிச்சோம். அப்படி இருக்கும்போது எலான் மஸ்க் அவர்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது. அப்படி ஒருவேளை எங்க மேல அவருக்கு அதிருப்தி இருந்துச்சா, அது எங்களுக்கு நேரடியாவே தெரிவிச்சிருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து பயணிப்போமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்படிங்கிற மாரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் லைவ்ல போ பேசியிருக்காரு. அந்த லைவ பார்த்து எலான் மஸ்க் சும்மா இருப்பாரா? அந்த லைவ பார்த்திருந்த அது சேம் டைம்ல அவர் வந்து எக்ஸ் தளங்கள்ல பதிவுகள மேற்கொள்றாரு. இங்க தான் அந்த விரிசல் பெருசாகுது. அந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் கடுமையாக பொய் சொல்லுகிறார். இந்த மசோதா பத்தி எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி அவர் சொன்னதே கிடையாது. இத பத்தி டிஸ்கஸ் பண்ணதும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி எங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததா இருக்கும்? அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மசோதா மூலியமாக பொய்ய தான் சொல்றாரு. இதனால அமெரிக்கா ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் சந்திக்கும். அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய காரணமாக இருப்பார் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம எலான் மஸ்க் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு புதிதாக ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கணும். அந்த கட்சி மக்களுக்கான கட்சியாக இருக்கணும். அது யாருக்கு ஆல்டர்னேட்டா இருக்கணுமா? டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சிக்கு ஆல்டர்னேட்டா ஒரு புதிய கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ் தளங்கள்ல வாக்கெடுப்பு எடுக்க போகிறாராம் எலான் மஸ்க் அவர்கள். அது மட்டும் இல்லாம அந்த பதிவுல ஒரு அமெரிக்காவுடைய குடிமகன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப வந்து அதிபர் பதவியிலேருந்து இறக்கிட்டு, இப்போதைய துணை அதிபரா இருக்கக்கூடிய அவங்கள வந்து அதிபரா ஆக்கணும் அப்படின்னு. அதுக்கும் எலான் மஸ்க் அவர்கள் ஆமா, ட்ரம்ப வந்து பதவியிலேருந்து இறக்கிட்டு, அவருக்கு ஆல்டர்னேட்டா இப்போ துணை அதிபரா இருக்கிறவர வந்து நம்ம வந்து பதவி ஏற்கணும் அப்படின்னு அதுக்கும் வந்து ஆமாம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்துக்கு வந்து அவர் பணியாற்றுறார் இல்லைங்களா? அந்த பணியாற்றுறதுக்காக அவருடைய நிறுவனம். ஸோ அவரோட நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் தளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான நிறுவனம். அந்த ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பை ஜெட்லாம் தயாரிக்கிற நிறுவனம். அதனுடைய ஒப்பந்தத்த நாங்க நிறுத்திக்கிறோம். இனிமேல் இந்த ஒப்பந்தம் வந்து அரசோட இணைஞ்சு செயல்படாது அப்படிங்கிற அறிவியும் எலான் மஸ்க் வந்து அறிவிச்சிருக்காரு.
இது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. இன்னும் ஒண்ணு மிக முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நிதிநிலை அறிக்கையில அமெரிக்க மக்களுக்கு நெறைய பேத்துக்கு வரி சலுகை அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் இல்லாம ராணுவத்துக்கு அதிகமான தொகை ஒதுக்கியிருக்காரு. இது எல்லாமே பிற்காலத்துல மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸையும், ஒரு மிகப்பெரிய நிதி சுமையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாரி. இப்ப என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்க அந்த நிதி அறிக்கையில ஒரு 4 பேர் கொண்ட ஒரு சுமார் பலாயிரக்கணக்கான அமெரிக்க குடியுரிமை வாழ் மக்கள் வந்து பயனடைவாங்க. இந்த டாக்ஸ் ஏமால நெறைய வந்து பாதிக்கப்படுறாங்க. இத நீக்கிட்டா நெறைய பேர் பயனடைவாங்க அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல டொனால்ட் ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. ஆனா, ஒரு அரசாங்கம் எந்த இடத்துல கார்ப்பரேட் நிறுவனம் கூட வந்து ஒப்பந்தம் பண்றாங்களோ, அந்த இடத்துல தான் அவங்க மிகப்பெரிய சிக்கல சந்திக்கிறாங்க. எப்பவுமே கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் அடிப்படை மக்களுக்கு என்ன தேவையோ அது மாரி சட்டங்கள கொண்டு வரதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. தன்னுடைய நிறுவனத்துக்கும், அவங்களுடைய பிசினஸ்க்கும் எது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த சட்டம் வந்து ரொம்பவும் ஃபேவரா இருக்கும் அப்படியோ அந்த மாரி சட்டங்கள தான் அவங்க வந்து வந்து அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாரி நெறைய மசோதாக்கள கொண்டு வந்து அமெரிக்க வாழ் மக்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் கோபத்துக்குள்ளானாரு. நெறைய அகைன்ஸ்ட்டா, அதாவது அமெரிக்க மக்களுக்கு அகைன்ஸ்ட்டாவே நெறைய சட்டங்கள். அதுல ஒண்ணு தான் அந்த பரஸ்பர வரி விதிப்பு. அதன் மூலியமா அங்க ஏற்பட்ட மிகப்பெரிய டாக்ஸ் இஷ்யூஸ். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது, இந்த ஒரு சட்டத்தால எலான் மஸ்க் வந்து பிரிஞ்சு போறார் அப்படின்னா, அது அங்க மிகப்பெரிய அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாதான்னு கேட்டா, கண்டிப்பாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த நிதிநிலை அறிக்கை மூலியமாக அமெரிக்கா பிற்காலத்துல வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆகப் போறாங்களா, ஆக மாட்டாங்களா தாண்டி, எது நாட்டு மக்களுக்கு தேவ? எது மக்களுடைய அடிப்படைக்கு தேவை அப்படின்னு ஒரு சட்டத்த கொண்டு வராங்களோ, அது கண்டிப்பாக அதுக்கான செலவினங்கள ஏத்து தான் ஆகணும். நமக்கு எல்லாமே தெரியும். உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரத்த கொண்ட நாடுல அமெரிக்காவும் ஒரு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேயே நிதிநிலை சுமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது வந்து சரியான திட்டமிடலும், சரியான திட்டங்களும் இல்லாதது தான் அதுக்கு காரணமாக சொல்லப்படுது. ஸோ இந்த எலான் மஸ்க், டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீளப் போகுது? இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தப் போகுது? உண்மையாகவே டொனால்ட் ட்ரம்ப்க்கு எதிராக ஒரு புதிய கட்சிய எலான் மஸ்க் உருவாக்க போறாரா? அல்லது இவருடைய அந்த மசோதா இந்த விஷயம் மூலியமாக துணை அதிபராக இவர் முன்மொழிவாரா? அப்படின்னு பல கேள்விகள் அமெரிக்க அரசாங்கத்தால் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதன் மூலியமாக மக்களுடைய நலன் தான் நம்ம முன்னாடி பார்க்கப்படணும். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய பார்வைக்கு அந்த நிதிநிலை அறிக்கையில மக்கள் நலன் நன்றாகவே இருக்கு, அமெரிக்க வாழ் மக்களுக்கு. ஸோ அப்ப வந்து அந்த சட்டம் கண்டிப்பாக அது வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் தான். இன்னும் சொல்லப்போனா, ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தான் மசோதா நிறைவேற்றம் எப்படி ஆயிருக்குன்னா, ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தான் அந்த மசோதா நிறைவேற்றமே ஆயிருக்கு. ஸோ அப்போ அங்க இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மூலியமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார இழப்பு, அது கண்டிப்பா அமெரிக்க அரச டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ஆனா எலான் மஸ்க் இந்த ஸ்டாண்ட் வந்து என்னால தான் ட்ரம்ப் வந்து பிரதமரே ஆனாரு, நான் இல்லன்னா வந்து பிரதமரே ஆகியிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டுக்கு, டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றப் போறாரு? இது உலக அரசியல்ல எப்படிலாம் மாறப்போகுது? நம்ம நெறைய பார்த்துருக்கோம். கட்சியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான தலைவர்கள் அங்க பிரியும் பொழுது நெறைய கட்சி வந்து 2ஆக பிளந்திருக்கு. இது தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு, இந்தியாவிலும் நடந்திருக்கு, உலக அளவிலும் நடந்திருக்கு. அதே மாரி ஒரு நிலைமை அமெரிக்காவில் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத பத்தின அப்டேட்டுகள் நம்ம தொடர்ந்து குடுக்க போகிறோம். எலான் மஸ்க், அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப், இந்த கட்சி, புதிய அதிபர் அப்படின்னு இது எல்லாமே அப்டேட்டா குடுக்க நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த எலான் மஸ்க், டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஃபைட் சரியா? இல்லையா? அப்படின்னு வீடியோவுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணி, வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.